உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த பொண்ணு எங்க சொந்தக்கார பொண்ணுதான் ஐயா. பார்வதி, போய் கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. உனக்கு சமீபத்துல தானே பார்வை போச்சு. ஐயோ அண்ணி, கண்டுபிடிச்சிட போறாரு. மாட்டிக்கு போறோம். கவலைப்படாதம்மா, உனக்கு சீக்கிரமா பார்வை வந்துடும். நல்லா இருந்த பொண்ணுதான் சாமி, ஒரு விபத்துல இப்படி ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு நானும் வாக்கு கொடுத்திருக்கேன். நீங்க சொன்ன வாக்க தவறாதவர்னு உங்க முகமே சொல்லுதே. கண்டிப்பா உங்க வாக்கும் நடக்கும். ஒரு நல்ல இடத்துல இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே என் கடமை முடிஞ்சிடும். சுவாமி, பொண்ணுக்கு பார்வை எப்ப வரும்னு நீங்க சொல்ல முடியுங்களா? கடவுளால ஆகாதது எதுவுமே இல்லப்பா. கண்டிப்பா பார்வை வரும். நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா சீக்கிரமே பார்வை வந்துடும். இன்னைக்கு அம்மனுக்கு உகந்த நாள், நிறைஞ்ச பௌர்ணமி, நல்ல நாள். நான் சொல்ற மாதிரி செய்யுமா. நீ இந்த ஊர் கோயிலுக்கு போய் அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு அப்புறம் ஏமா இப்பவும் கேக்குறேன், அந்த பரிகாரத்தை உன்னால செய்ய முடியும்ல? நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுட்டோம்னா பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுமா? அதெல்லாமே அவ பண்ணிடுவா சாமி. அவ மனசுல ஒரு காரியத்தை நினைச்சா கண்டிப்பா முடிச்சிடுவா. ஆமா சாமி, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அத்தை, எதுக்கத்தை இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீ இதை செஞ்சாதான் உனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இல்லனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே உன் மேல சந்தேகம் வரும். ஏய், அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லங்க, என்ன பரிகாரமா இருந்தாலும் நான் நல்லபடியா பண்ணிடுவேன்னு சாரு சொல்றா. இல்லையா சாரு? ஓ, ஆமா, நான் பண்றேன். கோயிலுக்கு போய் அம்மனை வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணணும். அவ்வளவுதானா? இது ஈஸி தானே, தாராளமா பண்ணிட்டா போச்சு. ஆமா, நான் இன்னும் சொல்லி முடிக்கலம்மா. பாதத்தால இல்ல, முட்டி போட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணணும். முட்டி போட்டா? அதுவும் உப்பு மேல முட்டி போட்டு பண்ணணும். உப்பு மேலையா? ஆமா பத்மா, இப்படி ஒரு பரிகாரத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர் கோயில்ல கூட இதெல்லாம் பண்ணுவாங்க. சுவாமி, அந்த பரிகாரத்தை பண்ணா பார்வை வந்துரும்ல? இன்னும் இருக்குப்பா. அடிப்பிரதட்சணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 கையில பூச்செட்டியை ஏந்தி கோயில சுத்தி வரணும். சாமி, பூச்சட்டினா இந்த சட்டியில பூவெல்லாம் வச்சு. ஐயோ மாமா, பூச்சட்டினா அவரு தீச்சட்டி எடுக்கிறத சொல்றாரு. ஐயோ, தீச்சட்டி எடுக்கணுமா? அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு பிரகாரத்தை 3 சுத்து சுத்தி வந்து விளக்கேத்தி வச்சா அந்த அம்மன் மனசு இறங்கி வந்து உனக்கு பார்வை கொடுப்பாமா. உனக்கு கல்யாணமும் நடக்கும். சாமி, வண்டி ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? நல்லது. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஐயா, சாப்பிட்டு போலாமே? இல்லம்மா, நேரத்துக்கு போகணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். இங்க பாருமா, பரிகாரம் பண்றேன்னு சொல்லியிருக்க, பண்ணாம விட்டுறாத. அப்புறம் அதோட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். சாமியார் சொல்றது பார்த்தா நிஜமாவே சாருக்கு கண்ணு தெரியலையோ? அதுவும் ரொம்ப கஷ்டமான பரிகாரம்லாம் சொல்லியிருக்காரு. மாயா, அந்த சாமியாரே இல்ல. சாமியார் இல்லனா அப்ப வேற யாரு? என் ஃப்ரெண்டு தான். நான் தான் அவனை அப்படி நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஹே, ஏன்டா இப்படி பண்ண? அந்த சாரு ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க உள்ள வந்திருக்கா. அவளை இங்க இருந்து ஓட வைக்கணும். அதுக்கு தான் இந்த
பரிகாரத்தை செஞ்சாலே அவ ஒரு வழி ஆயிடுவா. ஆனா அவ பரிகாரத்தை செய்வாளா? சும்மா கோவிலுக்கு போயிட்டு எதுவும் பண்ணாம வந்துட்டா? ஆமால, அப்படி பண்ணிட்டா என்ன பண்றது? விடு கதிர், உன் பிளான்ல மீதிய நான் போட்டுக்கிறேன். கண்டிப்பா அவ பரிகாரம் செய்வா. வாங்க போலாம். ம். எல்லாரும் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எல்லாரும் கோயிலுக்கு போவோம். சித்தப்பா சித்தப்பா, நானும் வரேன் சித்தப்பா. சரிடா, நீ வா, போயிட்டு வந்துருவோம். எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. மச்சான் வாங்க போலாம். வாங்க மாமா. என்ன நீ இது? குடும்பமே கிளம்பி வருது. பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் போலயே. அத்தை, எனக்கு பயமா இருக்கு. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அத்தை. வேற வழி இல்ல சாரு. குடும்பமே கிளம்பி வந்துருச்சு. எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. நான் தானே இதெல்லாம் செய்யணும். என்னால எல்லாம் முடியாது. ஷோ சாரு, இப்ப போய் நம்ம முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா சந்தேகம் தான் வரும். எப்படியாவது பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிடு. ஷோ. கதிர், அவளை பாரு எப்படி பயந்துகிட்டே வரான்னு. கண்ணு தெரியாதுன்னு போய் சொன்னால, இப்ப பாரு இனிமே நடக்கவே முடியாம போகுது. இன்னியோட அரோகரா அரோகரா. டேய், இது அம்மன் கோவில்ரா. அரோகரா முருகன் கோவில்ல தான் சொல்லணும். எல்லாமே சாமி தானே சித்தப்பா. எப்படியோ நம்ம சாருக்கு திரும்ப கண்ணு தெரிஞ்சுட்டா போதும். ஆமா மாமா, எனக்கு என்னமோ இன்னைக்கு பண்ண போற பரிகாரத்தால சாரு நாளைக்கே ஓடி போக போற பாருங்க. என்னது ஓடி போறாளா? இல்ல, கண்ணு தெரிய ஆரம்பிச்சு ஜாலியா அங்க இங்கன்னு ஓடுவான்னு சொன்னேன். அண்ணே, பரிகாரத்தை இன்னைக்கே பண்ணணுமாண்ணே? இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்ல. பத்மா, இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கே பண்ணணும்னு தானே சாமி சொன்னாரு. பத்மா, இன்னைக்கே எல்லாம் பண்ணிடலாம். சரிங்க அண்ணே. வாங்க. வா. அத்தை, தரையில முட்டி போட்டு நடந்தாலே நடக்க முடியாது. இதுல உப்பு மேல வர கால் மொத்தமா போயிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஷோ, கொஞ்சம் அமைதியா இரு சாரு, வேற வழி இல்ல. இங்க பாரு சாரு, இந்த பரிகாரத்தை உனக்கு சீனு கிடைச்சிடணும்னு நினைச்சு பண்ணு. அதுக்காகவாவது இந்த பரிகாரம் உதவி பண்ணட்டும். என்ன சித்த நீங்க வேற. கண்ணாடி போடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.